Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Logitech G402 Hyperion Fury. So இந்த மவுஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த மவுஸ் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டிரைவரா வந்து 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நல்லா தான் வர்க் ஆயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணா கூட நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகல. ஓகே, வேற ஏதாவது வந்து மவுஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல சூப்பரான குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே இருக்கணும், பட் கஸ்டமைசேஷன் பட்டனும் இருக்கணும், ப்ரைஸும் நமக்கு வந்து பார்த்து ரொம்ப ஓவராக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த Logitech G402 ஸோ இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ ரிவ்யூஸ் கூட நமக்கு வந்து பார்த்து நிறைய பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்து பை பண்ணிட்டோம். இந்த மவுஸ் நான் வந்து பார்த்தா 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Logitech G402 வர பாக்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா Logitechோட பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா G402 Hyperion Fury அல்ட்ரா ஃபாஸ்ட் FPS கேமிங் மவுஸ்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுஸோட ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணுறோம். உள்ள ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்து இருக்கு. தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுஸோட கேபிள் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு. அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த மவுஸ் நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. தென் காம்பாக்ட் சைஸ்ல இருக்கனால நம்ம கைக்கு வந்து பார்த்தா கரெக்டா வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இருக்கு. ஸோ நமக்கு எதுவும் மெட்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் பில்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மவுஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக்ல பார்க்க நல்லாவே இருக்கு. ஆனால் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா RGB லைட் வந்து கிடையாது. மவுஸ்ல நமக்கு ரெண்டே இடத்துல மட்டும் தான் லைட் எரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Logitechோட அந்த பிராண்டிங் ஜீன் இருக்கு, அதுல மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரே ஒரு லைட் மட்டும் எரியும். அந்த லைட் உங்களுக்கு வேணாட்டி அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டோட லெவல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப பிரைட்டாக தெரியாமல் கம்மி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் DPI வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். நீங்கள் எந்த லெவலில் வந்து இப்போ DPI இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். ஓகே, இல்லை மொத்தமாக நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 பட்டன் வந்து இருக்குது. இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக், தென் மவுஸ் ஸ்க்ரால்லாம் நமக்கு வந்து பார்த்து நார்மல் தான். தென் சைடில் இருக்கிற இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நார்மலாக வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து DPI வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகுது. இந்த சைடில் இருக்கிற இந்த 2 பட்டன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் க்ரோமில் வந்து ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ பேக் வரணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பேக் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த பட்டன் செலக்ட் பண்ணாலும் மட்டும் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈஸியாக வந்து போய்க்க முடியும். ஸோ இந்த மவுஸில் வந்து பார்த்தா கொஞ்சம் யூனிக்காக வந்துருக்கு. இந்த மவுஸ்னு கிடையாது, நீங்கள் நார்மலாக அவங்க எல்லா மவுஸ்லையும் சைடில் இந்த பட்டன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மவுஸில் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் தவிர ஒரு ஒயர் குவாலிட்டி. ஸோ ஒயர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப பெரிய ஒயராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு வந்து பிரைடட் ஒயர் வந்து கிடையாது, நார்மல் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மவுஸ் நமக்கு வந்து மவுஸோட பில்ட் குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பட் இது ஒயர் குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 500 மவுஸில் என்ன ஒயர் வருமோ அந்த ஒயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த USB போர்ட்டு கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைடோட மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து வச்சிருக்கோம். அந்த கீபோர்டு ஒயர் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள் தான். அந்த மேலே இருக்க அந்த USB போர்ட் கூட நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். பட் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்குண்டி வேண்டி வந்து பார்த்தா கொஞ்ச நாள் தான் உழைக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மவுஸ் நமக்கு பெருசாக வந்து பார்த்தா ஒயர் குவாலிட்டி பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. பட் பிரைடட் கேபிள் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, இந்த பட்டனோட ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து தேவை. Logitechலேருந்தே நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் நம்ம பிசியில் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம இந்த பட்டன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இந்த மவுஸில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்துருங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 40 MB கிட்ட இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 200 MBக்குள்ளே வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 300 MBக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களோட மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணினா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மவுஸோட சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்க முடியும். என்ன இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த கீபோர்ட் பட்டன் செலக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீட் வந்து பண்ணிக்க முடியும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பட்டன் நம்மளால் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ டூ வந்து போய்க்கலாம். இந்த கீழே இருக்கிற பட்டனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன் கீழே இருக்கிற அந்த பட்டன் செலக்ட் பண்ணால் நம்ம வந்து டெலிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ஓப்பன் ஆகுன்ற மாதிரி நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பட்டன் செலக்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக்ஷன் சென்டர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஆக்ஷன் சென்டர் நம்ம கீழே இது வரும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சென்டர். ஸோ ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து பார்த்து இதை செலக்ட் பண்ணால் தான் யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணாமையே கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த பட்டன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபைல் டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம டெலிட் பட்டன் செலக்ட் பண்ணாமையே இந்த மவுஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பட்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பட்டன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கீஸ் வேணுமோ நீங்களே வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, செலக்ட் பண்ணும்போது ஸ்க்ரால் லாக் ஆகணுமா, ரைட் விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணுமா, பேஜ் அப் பேஜ் டவுன் இந்த மாதிரி வந்து என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டன் நம்ம வந்து பண்ண ஃபைல் மேனேஜர் செலக்ட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து பாருங்கள் ஓப்பன் ஃபைல் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு G5 வந்து செட் ஆயிருச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து பட்டன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, நான் வந்து பார்த்தா திஸ் பிசி வந்து கிளிக் பண்ணவே கிடையாது. பட் நமக்கு வந்து பார்த்தா அந்த பட்டன் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக திஸ் பிசி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா இருக்கிற 8 பட்டனை வந்து நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக நமக்கு அந்த மவுஸில் இருக்கிற லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மோடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட்னு கொடுத்துருக்காங்க, ப்ரீத்திங் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கொடுத்தா நமக்கு ஆஃப் ஆயிரும். ஃபிக்ஸட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து இருக்கும். ஃபிக்ஸட் கொடுத்துட்டு நீங்கள் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லைட் வந்து எரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அதோட பிரைட்னஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ் வந்து எரியும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. நம்மளால் வந்து மல்டிபிள் கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங். ஸோ இப்போ இந்த ப்ரீத்திங்கில் வந்து பாருங்கள் நமக்கு அந்த ப்ரீத்திங் வந்து ஸ்லோவாக வரணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக வரணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி சில ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் ஃபைனலாக நமக்கு இது ஒரு சில முக்கியமான ஃபீச்சர் நமக்கு முதலே சொன்ன மாதிரி தான் 4000 dpi வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் இருக்குது. பிளாக் கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த மவுஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா RGB லைட்லாம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா இந்த மவுஸ் வந்து செட் ஆகாது. ஏன்னா நமக்கு இதில் வந்து ஒரு 2 இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அந்த Logitech G அந்த பிராண்டிங்கில் வந்து லைட் எரியுது. தென் நம்ம இந்த டிபிஐ கண்ட்ரோல் பண்ணும்போது அதுக்கு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பெருசாக கிடையாது. எனக்கு இந்த மவுஸ் வந்து வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த மவுஸோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2200 2500 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து கிடைக்குது. ஸோ நான் இது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2300 வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் நமக்கு இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான டிபிஐலாம் இருக்கிறனால நீங்கள் கேமர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மவுஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து சாதாரண ப்ரௌசிங் தான் பண்ண போகிறேன், கேஷுவல் ஒர்க் தான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மவுஸ் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமிங் மவுஸ் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Logitech G402 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். என்னாலும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.